அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து அக்னிவீர் வாயு இன்டேக் 01/2026க்கான அக்னிபாத் ஸ்கீமுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 7 ஜனவரி 2025லேருந்து 27 ஜனவரி 2025க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதற்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 22 மார்ச் 2025 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதற்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா, அன்மேடு மேல் அண்ட் ஃபீமேல், அதாவது திருமணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த ஒரு அப்ளிகேஷனை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் https://agnibathvayu.cdac.in அப்படின்றதான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். இதில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இந்த அக்னிவீர் வாயு 01/2026க்கான வேகன்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டோட்டலாக வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2500 ப்ளஸ் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான ஏஜ் லிமிட் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1 ஜனவரி 2005லேருந்து 1 ஜூலை 2008க்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். அப்படி நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த விதமான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கிடையாது. நீங்கள் இந்த பிட்வீன் கேப்பில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் எலிஜிபிள். உங்களுடைய ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 21 வயதுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th + 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 12th மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், இங்கிலீஷ் இந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 50% மார்க்கும், இங்கிலீஷில் மட்டும் 50% மார்க்கும் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். இல்லை அப்படின்னா நீங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். 3 இயர்ஸ் டிப்ளமோ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான சப்ஜெக்டை நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். அதில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 50% மார்க்கும், இங்கிலீஷ் சப்ஜெக்டை ஒரு சப்ஜெக்டை எடுத்து படிச்சிருக்கணும். அதில் 50% மார்க்கும் நீங்கள் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதற்கு நீங்கள் எலிஜிபிள். இல்லை அப்படின்னா 2 இயர்ஸ் ஒகேஷ்னல் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒகேஷ்னல் சப்ஜெக்டான ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் டோட்டலாக 50% மார்க்கும், இங்கிலீஷ் சப்ஜெக்டில் தனியாக 50% மார்க்கும் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதற்கு நீங்கள் எலிஜிபிள். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் அல்லது நீங்கள் யூனிவர்சிட்டிலே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒரு ரெகக்னைஸான அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th + 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டோட்டலாக 50% மார்க்கும், இங்கிலீஷில் மட்டும் 50% மார்க்கும் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு எலிஜிபிள். இல்லை அப்படின்னா 2 இயர்ஸ் ஒகேஷ்னல் கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 50% மார்க்கும், இங்கிலீஷில் 50% மார்க்கும் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். இதில் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 152 சென்டிமீட்டர் இருக்கணும். இதுதான் உங்களுக்கான ஹைட். உங்களுக்கான ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா மிலிட்ரி ட்ரைனிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி லீவை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் லீவ், சிக் லீவ் இந்த மாதிரிலாம் லீவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனுவல் லீவை பொறுத்த வரைக்கும் 30 டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க பேர் இயருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 4 இயர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த அக்னிவீர் வாயுவை பொறுத்த வரைக்கும் 4 வருடம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல் வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி சேலரி வந்து 30,000 இருக்கும். அதில் 21,000 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கைக்கு கிடைக்கும். அதாவது 70%. மீதம் இருக்கக்கூடிய 30% பார்த்தீங்க அப்படின்னா அக்னிவீர் கார்ப்ஸ் ஃபண்டில் சேர்ப்பாங்க. அதாவது 9,000. இரண்டாவது வருடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 33,000 உங்களுக்கான மந்த்லி சேலரி. அதில் 23,100 வந்து உங்களுடைய கைக்கு கிடைக்கும். மீதம் பார்த்தீங்க அப்படின்னா 9,900 வந்து அவங்க வந்து அக்னிவீர் கார்ப்ஸ் ஃபண்டில் சேர்த்துக்குருவாங்க. மூன்றாவது வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 36,500 வந்து மந்த்லி சேலரி. உங்களுடைய கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 25,550 ரூபாய் வந்து கிடைக்கும். அக்னிவீர் கார்ப்ஸ் ஃபண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 10,950 ரூபாய் வந்து சேர்த்துக்குருவாங்க. நான்காவது வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 40,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி. அதில் 28,000 ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். மீதம் இருக்கக்கூடிய 12,000 ரூபாய் வந்து அவங்களுடைய அக்னிவீர் கார்ப்ஸ் ஃபண்டில் சேர்ப்பாங்க. நீங்கள் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறப்ப உங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அக்னிவீர் கார்ப்ஸ் ஃபண்ட்லேருந்து 5.02 lakhs கான்ட்ரிபியூஷன் டு கார்ப்ஸ் ஃபண்ட் பை கோல்ட்லேருந்து 5.02 lakhs கிடைக்கும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
10 லட்ச ரூபா உங்களுக்கான சேவா நிதி பேக்கேஜ்லேருந்து கிடைக்கும். நீங்கள் 4 வருடம் முடிவில் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட், அதாவது உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை பொறுத்த வரைக்கும் 10th + 12th சிபிஎஸ்சி சிலபஸை பேஸ் பண்ணி ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வந்து கேட்பாங்க. உங்களுக்கான எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 60 மினிட்ஸ், அதாவது 1 ஹவர் உங்களுக்கான தேர்வு வந்து நடைபெறும். அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் 10th + 12th சிபிஎஸ்சி சிலபஸை பேஸ் பண்ணி ரீசனிங் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். இதுக்கான எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 45 மினிட்ஸ் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சயின்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்டுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் 10th + 12th சிபிஎஸ்சி சிலபஸை பேஸ் பண்ணியிருக்கும். இதற்கான எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 85 மினிட்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வினாவுக்கு 1 மதிப்பெண் அப்படின்ற அடிப்படையில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் தவறாக பதிலளிக்கக்கூடிய ஒவ்வொரு வினாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 0.25 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் பண்ணுவாங்க. 4 வினாக்கு நீங்கள் தவறான பதில் அளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மதிப்பெண் வந்து நெகட்டிவ் பண்ணுவாங்க. பேஸ் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்டு உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் இருக்கும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1600 மீட்டர் ரன்னிங்கை பார்த்தீங்க அப்படின்னா மேல் வந்து 7 நிமிடங்களில் கம்ப்ளீட் பண்ணணும். இதே இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் வந்து 8 நிமிடங்களில் கம்ப்ளீட் பண்ணணும். இதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்டுக்கு 10 புஷ்அப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட்ல நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 10 புஷ்அப்ஸை 1 மினிட்ல அடித்த உடனே உங்களுக்கு 10 மினிட்ஸ் வந்து பிரேக் கொடுப்பாங்க. அடுத்து 10 சிட்டப்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட்ல கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து உங்களுக்கு 2 நிமிடங்கள் வந்து உங்களுக்கு வந்து இடைவெளி கொடுப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 20 ஸ்குவாடை 1 மினிட்ல கம்ப்ளீட் பண்ணணும். ஃபீமேல் கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் 10 சிட்டப்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 30 செகண்டில் அடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அடுத்து 10 மினிட் பிரேக் அப்புறம் 15 ஸ்குவாடை 1 மினிட்ல கம்ப்ளீட் பண்ணணும். இதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் 2. இந்த ஃபிசிக்கலை கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1, அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2 அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேஸ் 3ல் உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ளட் ஹியூமோகிராம், ஹெச்பி, டிஎல்சி, யூரின், ஆர்இ, எம்இ இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் வந்து எடுப்பாங்க. இதுலெல்லாம் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஃபைனல் செலெக்ஷனில் நீங்கள் செலக்ட் ஆக முடியும். உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 550 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் ஜிஎஸ்டியோட. இதை வந்து நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ண முடியும். அதாவது நெட் பேங்கிங், யூபிஐ, கிரெடிட் கார்டு, மேஸ்ட்ரோ, டெபிட் கார்டு இந்த மாதிரியான பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கிற முடியும். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம்.